இன்னைக்கு விசைகளோட தொடர் கடைசி அந்த எக்ஸ்டமனின்மை சமன்பாடுல விசைகள் குறிக்கிறது, அதுல கேள்வி செய்யறது, குறாய் விசை தொடர்பாக எல்லாம் பார்த்திருந்தோம். இன்னைக்கு அதுல தொடர்ச்சியாக ரிவிஷனா பார்த்துப்போம். நம்மளாவது விலையுள் விசை. ஓகே, கவனிங்க, விலையுள் விசை அப்படின்றது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட விசைகளை தனி ஒரு விசையா கொடுக்குறது. பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட விசைகளை தனி ஒரு விசையா கொடுக்குறது. சரியா? இரண்டு விசைய ஒரு விசையா கொடுக்கிறது. இரண்டுக்கு மேற்பட்டது, உதாரணத்துக்கு மூணு, நாலு, அஞ்சு, இப்படி எத்தனை விசை இருந்தாலும் இதை தனி ஒரு விசையாக வளர்க்கிறது. இதுதான் விலைகள். இப்ப இந்த முதலாக நாங்க பார்க்க வேண்டியது இரு விசைகளின் விலையுள். முதலாக பார்க்க போறோம் என்னன்னா, இரண்டு விசைகளோட விலையுள் விசை எப்படி காண்றது, அது தொடர்பா பார்க்க போறோம். அதை பாருங்க, அதை நான் மூணு கேட்டகரியில பிரிக்கிறேன். நாலு நாலு கேட்டகரி. முதலாவது, இரண்டு விசையும் இப்படி ஒரே திசையில இருந்தா இதுக்குரிய விலையுள் விசை. இது சிம்பிளா சொல்லிடலாம். இரண்டும் ஒரே திசையில இருக்கு, அப்ப விலையுள் விசைக்கான ரெண்டு விசைகளையும் கூட்டுறீங்க. இது முதலாவது கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி, இரண்டும் எதிரெதிர் திசைகள்ல இருந்தா விலையுள் விசைக்கான பெரிய விசையில இருந்து சிறிய விசையை கழிப்பீங்க. கழிச்சுட்டு இதுல பெரிய விசை எந்த திசை பாருங்க, பெரிய விசை இடது பக்கம் தானே இருக்கு, அப்ப விலையுள் விசையும் இடது பக்கம் இருக்கு அப்படின்னு போடுவீங்க. மேலுள்ள படத்துல ரெண்டுமே வலது பக்கம் இருக்கனால விலையிலும் வலது பக்கம். மூணாவது கேட்டகரி, இரண்டு விசைகள் தீட்டா இடைக்கோணத்துல தொழிற்பட்டா அதுக்குரிய விலையுள் விசை என்ன? ஓகே, இந்த விலையுள் விசை காண்றதுக்கு விசை இணைகர விதியை பயன்படுத்த போறோம். முதல் ரெண்டு கேட்டகரி சிம்பிளான விஷயம். மூணாவது ஒரு சமன்பாடு இருக்கு, அந்த சமன்பாடை பயன்படுத்தி கேள்விகள் செஞ்சுட்டு போகணும். அது என்ன, நாலாவது சொன்னா இருந்தா இரண்டு விசை 90 பாகையில இருந்தா இதுக்கு தனியா ஒரு சமன்பாடு நாங்க போட்டு அதுல கொஞ்சம் கேள்விகள் செய்து பார்க்க போறோம். சரியா? ஒரே திசையில இருந்தா ரெண்டையும் கூட்டுறீங்க விலையில் விசைக்கான, எதிர் எதிர் திசையில இருந்தா பெரிய விசையில இருந்து சின்ன விசையை கழிக்கிறீங்க. தீட்டா இடைக்கோணத்துல இருந்தா, சரியா, தீட்டா இடைக்கோணத்துல இருந்தா இப்ப இந்த கீழே உள்ளது நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போற. சரியா? தீட்டா இடைக்கோணத்துல இருந்தா விலையுள் விசைக்கான நீங்க விசை இணைகர விதியை பயன்படுத்த போறீங்க. விசை இணைகர விதி, அது என்ன விசை இணைகர விதினா? என்ன விசை இணைகர விதினா பாருங்க, ஒரு புள்ளியில Q அப்படின்ற இரண்டு விசைகள் தீட்டா கோணத்துல தொழில். அப்ப இதுல விலையுள் விசை காரணமா இருந்தா நீங்க முதலாவது பியையும் கியூவையும் எதிரெதிர் பக்கங்களாக உடைய இணைகரத்தை பூர்த்தி செய்யும். இந்த இணைகரத்துல மூளை விட்டம் தான் விலையுள் விசை ஆற தரும். இணைகரத்துல மூளை விட்டம் தான் விலையுள் விசை ஆற தரும். ஓகே, உங்களுக்கு விசை ஒரு காவிக்கணியம். அப்ப ஆறுன்றது விசையில பருமன், அப்ப திசை சொல்லணும் தானே. அப்ப அந்த திசைய இந்த மாதிரி அல்பா அப்படின்ற கோணத்தால குறிக்கும். அல்பா அப்படின்ற கோணத்தால குறிக்கும். அப்ப நீங்க இங்க விலையில் விசையில பருமன் திசை, பருமன் ஆர், திசை அல்பா. பருமனுக்குரிய சமன்பாடு எழுதுற பாருங்க, ஆர் சமன் வர்க்கமூலம் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 PQ cos θ. இதான் விலையில் விசைய பருமனுக்குரிய சமன்பாடு. ஓகே, அடுத்து திசை, அதாவது அல்பா, அதுக்குரிய சமன்பாடு Q sin தீட்டாவின் கீழ் P சக Q cos θ. விலையுள்ள பருமனுக்குரிய சமன்பாடு, இது விலையுள்ள திசைக்குரிய சமன்பாடு. சரியா? இப்ப சரியா, இப்படி வருவோமே, இப்படி வருவோமே.
பீக்கமா கியூ அப்படின்ற ரெண்டு விசைகள் 90 பாகை கோணத்துல இருக்கு. அப்ப இதுக்குரிய விலைக்கான பாருங்க, இதுதானே மூளை விட்டம், சாரி இதுதானே இணைகரம். இந்த இணைகரத்துல மூளை விட்டம் இதுதான் விலையுள் ஆர். விலையுள் ஆர். அப்ப பாருங்க, இது ஆர், உள்ளது கியூனா இதுக்கு நேரா எதிராக உள்ளதும் கியூனு போட்டலாம். என்ன இதுக்கு பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி விட்டா ஆர் சமன் வர்க்கமூலம் பி வர்க்கம் சக கியூ அப்படின்னு வரும். இந்த கோணம் அல்பான்னு எடுத்தா இப்ப tan அல்பாவுக்குரிய சமன்பாடு Q இன் கீழ் பி அப்படின்னு. இப்ப இந்த கண்டிஷன் நீங்க பயன்படுத்தலாம். இரண்டு விசைகள் 90 பாகை இடைக்கோணத்துல தொழிற்பட்டார். சரியா? இப்ப 90 பாகை இடைக்கோணத்துல தொழிற்பட்டா இந்த இங்க இருக்க இந்த பெரிய சமன்பாடு அப்படியே ஃபுல்லா பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இங்கிட்டு உள்ள சமன்பாடை பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? நிறுவல் எல்லாம் இருக்கு, நிறுவல் கேட்க மாட்டாங்க, அதனால நான் சமன்பாடை மட்டும் சொல்றேன். இரண்டு விசைகளை 4 கேட்டகரியில பிரிச்ச, ஒரே திசையில ரெண்டு விசை தொழிற்பட்டா ரெண்டு விசையை கூட்டுறீங்க, எதிரெதிர் திசையில இருந்தா கழிக்கிறீங்க, தீட்டா இடைக்கோணத்துல இருந்தா, சரியா, இந்த ரெண்டு சமன்பாடுல 90 பாகையில இருந்தா இங்கிட்டு காட்டப்பட்டிருக்க சமன்பாடுல கேள்வியை செஞ்சுட்டு போறோம். சரியா? இதுக்கு மேல கொஞ்சம் கேள்விகள் இருக்கு, அதையும் சரியா நீங்க இந்த முறையிலேயே செய்யலாம். நீங்க உதாரணம் பார்த்துட்டு உதாரணம். முதலாவது உதாரணம். இப்ப இதுல ஆறும் அல்பாவும் காண சொல்றாங்க தானே. இப்ப நான் ஆறுக்கு சமன்பாடு எழுதுறேன். வர்க்க மூலம் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 PQ பிரதி வர்க்கம் சக 60 வர்க்கம் சக 40 தர 20 தர 60. சரி, 40 வர்க்கம் 1600, 60 வர்க்கம் 3600. இந்த 60 பாகைக்கு பதிலாக பெருமானம் அரை. அரைன்னு போட்டீங்கன்னா இந்த ரெண்டும் வெட்டுப்பட்டா இன்னொரு 2400. அப்ப இது எவ்வளவு கூட்டுனா ஆன்சர் 7600 தானே. 7600. அப்ப இதை எளிய செயலிகளுக்கு மாத்துறேன். 10 வர்க்க மூலம் 76. இன்னும் பிரிக்கலாம், மாத்தலாம். 10 தர 76 நான் எழுதலாம், 4 தர 19 எழுதலாம் தானே. 4 வெளியே வந்தா 2. இதுக்கு விலையில் விசைக்குரிய 20 வர்க்க மூலம் 19. வேலை நீங்க கால்குலேட்டர்ல அடிச்சு போட வேண்டி வரும். பட் இந்த எளிய தேடுகள் முழுமையா தெரிஞ்சிடும். எளிய தேடுகள் முழுமையா தெரியும். சரியா? இப்ப கவனிங்க, விலையுள்ள திசை அந்த அல்பாக்கான சொல்றாங்க, அல்பாவையும் கண்டு tan அல்பா சமன் Q sin தீட்டாவிற்கு B சக Q cos தீட்டா. Qட பெருமானம் 60, sin 60 பாகை. பிரதியிடத்தான் இருக்கு, பிரதியிட்ட சுருக்கல், அது உங்களோட கையில தான் இருக்கு சுருக்கிறது. B பெருமானம் 40, கூட பெருமானம் 60, திரும்ப cos 60 பாகை 60 தர sin 60 பெருமானம் வர்க்க மூலம் 3 ன் கீழ் 2, 40 சக 60 தர cos 60 பெருமானம் அரை. சுருக்க 60 2ஆல சுருக்க 30. இப்ப 40 இந்த 2ஐயும் 60ஐயும் வெட்டினா 30 வர்க்க மூலம் 3. கீழே சுருக்கி பாருங்க, ஆன்சர் வரும் 70. அப்ப நான் போட்டு சொல்றேன், tan அல்பா சமன் 3 வர்க்க மூலம் 3 கீழ் 7. இதுல இருந்து எழுதுவீங்க அல்பா சமன் tan இன்வர்ஸ் 3 வர்க்க மூலம். அப்ப இங்க கண்டிருக்கிறது ஆறுன்னு கண்டிருக்கிறது, இது விலையுள்ள பருமன், இது விலையுள்ள. சரியா?
இப்ப அடுத்த கேள்வி யோசிப்பீங்க 120 பாகை கொடுத்திருக்காங்க 150 பாகை கொடுத்திருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு பெருமானம் சைன் 120 கொஸ் 120 இத பெருமானங்கள்லாம் அங்க கேள்வியில கொடுப்பாங்க சரியா இப்ப கொடுத்தா அதை பிரதியிட்டு நீங்க செய்து கொண்டு போகணும் பாருங்க அடுத்து இன்னொரு உதாரணத்துக்கு போறேன் இன்னொரு உதாரணம் சரியா P சமன் 5 நியூட்டன் Q சமன் 12 நியூட்டன் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 90 பாகைன்னு தானே சொல்றாங்க 90 பாகைன்னு தானே சொல்றாங்க அப்ப இதுக்குரிய விலையுள் சரி நான் சொல்ல 90 பாகையா இருந்தா நீங்க இந்த சமன்பாடை போடணும் ஆர் சமன் வர்க்க மூலம் P வர்க்கம் அல்லது இப்படி வரும் இந்த மூளை விட்டம் தான் விலையுள்ள தரும் இந்த மூளை விட்டம் தான் விலையுள்ள தரும் கீழே உள்ளது 5 இது இடப்பக்கம் உள்ளது 12னா வலப்பக்கம் உள்ளது 12 இப்ப அதுக்கு ஒரு செங்கோண முக்கோணி தானே இந்த செங்கோண முக்கோணியில செம்பக்கத்தை கண்டு விட்டா அதுதான் விலையுள் 5 வர்க்கம் சக 12 வர்க்கம் இதுக்கு நல்ல திருத்தமா ஒரு ஆன்சர் 5 வர்க்கம் 25 12 வர்க்கம் 144 கூட்ட ஆன்சர் 169 வர்க்க மூலம் 169 பெருமானம் 13 அப்ப இதுக்குரிய விலையில் 13 இப்ப கோணம் காணணுமே tan அல்பா இந்த பாருங்க நான் இந்த படத்துல இது அல்பான்னு போடுறேன் இப்ப tan அல்பாட பெருமானம் டேனுக்கு சமன்பாடு உங்களுக்கு தெரியும் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் ஏன்னா பாருங்க எதிர்பக்கத்துல இருக்கிறது 12 ஏன்னா கியூவின் கீழ் பி அப்படின்னு யோசிக்கலாம் அப்ப எதிர்பக்கம் 12 அயற்பக்கம் 5 சரியா 12 5ஆல பிரிங்க 2.4 அப்ப இதுல இருந்து சொல்லிடுவீங்க அல்பா சமன் tan இன்வர்ஸ் 2.4 அல்பா சமன் tan இன்வர்ஸ் 2.4 சமன்பாடை பயன்படுத்தி எப்படி கேள்விகள் செய்யறது அப்படின்னு ஒரு 2 உதாரணம் பார்த்தோம்னா சரியா ஸ்பெஷலா இந்த 90 பாகை தெரிஞ்சிருக்கணும் அது அடிக்கடி கேள்வியில போடுவாங்க சரியா இதுல கொஞ்சம் கேள்விகள் இருக்கு அதுகளை நீங்க செய்து பாருங்க இதெல்லாம் அது சார்ந்த கேள்விகள் தான் சரியா இப்ப கவனிங்க இன்னொரு உதாரணம் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு பாருங்க உதாரணத்துக்கு இந்த படம் இந்த படத்துல விலையில் விசை காணக்குள்ள அந்த சமன்பாடுல கண்டுருவீங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்லை சரியா இப்ப இதுல பாருங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்ப இதுக்கு விலையை காண இப்படித்தானே இணைகரம் இருக்கும் அப்ப இந்த இணைகரத்துல மூளை விட்ட தானே விலையுள் அப்ப விலையுள்ள திசை இந்த இப்படித்தான் வரணும் எப்படி வரைஞ்சிருக்கேன் பாருங்க விலையுள்ள திசை இப்படிதான் வரணும் அதே நேரத்துல இந்த விலையுள் பெரிய விசைக்கு கிட்ட இருக்கும் எது பெரிய விசை 16 தானே அப்ப விலையுள் 16க்கு கிட்ட இந்த புள்ளியில இருந்து கிட்ட ஒரு விசை கொடுத்தா சரியா அந்த பொருள் அசைகிற திசை தானே விலையுள் அந்த விலையோட அம்புக்குறியெல்லாம் சரியா போடணும் சரியா அது எப்படி கேள்வியில அப்ளை பண்றேன்னு கீழே இருக்க உதாரணங்கள் இருக்கு அதுல செய்து காணும் இப்ப பாருங்க இந்த நாலாவது இதுக்குரிய விலையில் வரையக்குள்ள பாருங்க முதலாவது இந்த 12 நியூட்டன் இந்த புள்ளியில இருந்து வெளிநோக்கி போகுது அது எந்த பிரச்சனையுமே இல்லை புள்ளியில இருந்து வெளிநோக்கி போனா பிரச்சனை இல்லை இந்த 16 நியூட்டன் இந்த புள்ளியை நோக்கி வருது தானே அப்ப அதை தொடர்ச்சியா நீட்டுனா இப்படித்தானே 16 வந்துடும் அப்ப இப்ப 16ம் அந்த புள்ளியில இருந்து வெளிநோக்கி போகுது அப்ப இது ரெண்டுக்கும் விலையில் வரைகிறீங்களாண்டா இந்த 12க்கும் 16க்கும் இடையில 16 தானே பெரிய விசை அதுக்கு கிட்ட எப்படி அம்புக்குறி போட்டேன்னு பாத்தீங்களா விலையுள்ள திசை அம்புக்குறி எப்படி போட்டேன் அப்படின்றத கவனிச்சுக்கிறேன்னா அடுத்து 12 16 இதுல பெரிய விசை கிட்ட விலையில் இருக்கும் 12 கிட்ட இருக்காது 16க்கு கிட்ட இருக்கு சரியா எம்சிக்யூ டைப் கேள்விகள் இப்ப சொன்ன விஷயம் தேவைப்படும் அது சார்ந்த எம்சிக்யூ செய்து பார்ப்போம் சரியா அப்ப கவனிங்க இங்க ஒரு 4-5 கேள்விகள் இருக்கு இந்த 5 கேள்வியும் செய்தேன் இந்த 5 கேள்வியுமே செய்து பார்த்துட்டு போகும் முதலாவது கேள்வி பாருங்க 20 நியூட்டன் 8 நியூட்டன் இப்படின்னு 2 விசைகள் இருக்கு
இந்த ரெண்டு விசைகள விலையுள் விசையாக பெற முடியாதது பின்வருவனவற்றுள் எது? விலையுளாக பெற முடியாதது பின்வருவனவற்றுள் எது? இது எப்படி செய்யறதுன்னா பாருங்க 20 8 இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு எடுக்கக்கூடிய உயர் விசைனா அந்த ரெண்டு விசையும் இந்த படத்துல காட்டப்பட்டிருக்க மாதிரி ஒரே திசையில தொழிற்படும். என்ன சொல்லுங்க அப்ப? இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு பெறக்கூடிய உயர் விலையுள் விசை எவ்வளவு? ஒரே திசையில இருந்தா விலையுள் விசை என்ன ஆன்சர்? இது ரெண்டும் ஒரே திசையில இருக்கு. அப்ப விலையுள் விசைக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே குட். 28 ரெண்டையும் கூட்டி விட்டீங்க. ஒரே திசையில இருந்தா கூட்டுவீங்க தானே? அப்ப 28. இப்ப கவனிங்க, இது ரெண்டும் எதிர் எதிர் திசையில இருக்கு. 20 இப்ப விலையுள்கான ஒண்ணுல இருந்து ஒண்ணு கழிப்பீங்க. கழிச்ச ஆன்சர் 12 தானே? அப்ப இரண்டு விசைகள் ஒரே திசையில இருந்தா தான் உயர் விசை பெறப்படும். எதிரெதிர் திசையில இருந்தா இழிவு விசை பெறப்படும். சரியா? அப்ப இது ரெண்டுக்கும் இடையில படத்துல வரைகிற மாதிரி எந்த ஒரு கோணத்திலையும் இப்படி ஆன்சர் வரலாம் தானே? அப்ப அங்க வரப்போற ஆன்சர் இந்த உயர்வுக்கும் இழிவுக்கும் இடைப்பட்டதா தான் இருக்கு. சரியா? உயர்வுக்கும் இழிவுக்கும் இடைப்பட்ட எந்த ஒரு ஆன்சரையும் எடுக்கலாம். இழிவை விட குறைஞ்ச ஆன்சர் எடுக்க இயலாது, உயர்வை விட கூடுன ஆன்சர் எடுக்க இயலாது. அப்ப இதுல கேக்குறாங்க கேள்வி என்னன்னு சொல்லி, சரியா, இதை பயன்படுத்தி பெற முடியாத விசையதான் 28 பெறலாம் தானே? 28 விட கூட தான் பெற இயலாது, 28 பெறலாம். அந்த 12 பெறலாம். 12 விட குறையத்தான் பெற இயலாது, கூட பெறலாம். சரியா? 12க்கும் 28க்கும் இடையில தானே 24 14 இடையில வரும். என்ன சொல்லுங்க? 12 தானே இழிவு விசை. அப்ப 10 நியூட்டனை எங்களால என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. சரியா? அப்ப பெற முடியாத விசை எதுன்னு கேக்குறாங்க. சரியான ஆன்சர் ரெண்டாவது 10 நியூட்டன். சரியா? சரியான ஆன்சர் ரெண்டாவது 10 நியூட்டன். அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க. ரெண்டாவது கேள்வி 6 நியூட்டன் 8 நியூட்டன் இந்த ரெண்டு விசை செங்குத்தான திசையில் 90 பாகையில தொழிற்படும். இதுல விலையில் என்னன்னு கேக்குறாங்க. அப்பனா சமன்பாடு. அதை நான் வரைஞ்ச மாதிரி இணைகரம் வரைஞ்சி செங்கோணு முக்கோணி அப்படியே செய்யலாம். பாருங்க சமன்பாடு 6 வர்க்கம் சக 8 வர்க்கம் 36 சக 64 கூட்ட ஆன்சர் 100 வர்க்க மூலம் 100 பெருமானம் 10. சரியா? ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் 10 நியூட்டன். ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் 10. கவனிங்க மூணாவது கொஞ்சம் நுணுக்கமான கேள்வி. மூணாவது கொஞ்சம் நுணுக்கமான கேள்வியை கவனிங்க. கீழுள்ள படங்களில் பீக்கமா கியூ விசைகள் அவற்றின் பருமன்களின் அளவிடக்கேற்ப வரையப்பட்டிருக்கான். இந்த பிஎம் கியூவும் அதோட பருமன் எவ்வளவோ, உதாரணத்துக்கு 5னா சின்ன கோடு, 10னா பெரிய கோடு. அந்த மாதிரி பருமண்ட அளவிடக்கேற்ப வரையப்பட்டிருக்கு. இவற்றோட விலையுள் ஆரை திறம்பட வகை குறிப்பது. பாருங்க பி. உங்களுக்கு தெரியும், பியையும் கியூவையும் வச்சுக்கொண்டு ஒரு இணைகரம் வரைஞ்சா அந்த இணைகரத்துல மூளை விட்டம் பொருந்துதா? இந்த படத்துல சரியா அந்த மூளை விட்டம் பெர்ஃபெக்டா பொருந்தல தானே? அப்ப பொருந்தாதனால முதலாவது ஆன்சர் வாரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது பார்ப்போம். சரியா? ரெண்டாவது இணைகரம் வரைஞ்சா இதுதான் இணைகரம். பாருங்க, நான் இணைகரத்துல மூளை விட்டம் இதெல்லாம் கேள்வி பேப்பர்லயே செய்ய வேண்டிய கேள்வி. இந்த நீல கலர்ல வரைஞ்சிருக்கே தானே அந்த இணைகரத்துல மூளை விட்டம். சரியா? அப்ப ரெண்டாவதும் பில. நான் வரைஞ்சிருக்கிறது தான் மூளை விட்டம். அவங்க கொடுத்திருக்கிறத அதை விட கொஞ்சம் மேல தானே கொடுத்திருக்காங்க. மூணாவது பாருங்க, மூணாவது. சரியா? இணைகரம் வரைத எதை அடிப்படையாக இணைகரம் வரையணும்? பியையும் கியூவையும் அடிப்படையாக. இணைகரம்னா எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இப்படித்தானே ஒரு இணைகரம் வரும். அப்ப இதுதானே நீல கலர்ல வரைகிறது தானே அந்த இணைகரத்துல மூளை விட்டம். அவங்க கருப்பு கலர்ல கொடுத்திருக்கிறது சரியா மூளை விட்டமா பொருந்தாதே. அப்ப மூணாவதும் பொருத்தம் இல்லை. நாலாவது பாவம். நாலாவது
சரியா? பியையும் கியூவையும் அடிப்படையா வச்சு ஒரு இணைகரம் வரை. பியையும் கியூவையும் அடிப்படையா வச்சு ஒரு கியூக்கு சமனும் சமாந்தரமாக ஆல்மோஸ்ட் இந்த விளைவில் சரியா பொருந்தது ஏன்னா அஞ்சாவதுல வரைஞ்சு பார்க்கும். அஞ்சாவதுல பொருந்தல, இணைகரம் வராது. நான் வரைஞ்சிருக்கிறது இணைகரம் இல்லை. அஞ்சாவதுல இணைகரம் வரைகிறதா, அந்த இணைகரம் வரைகிறதா அந்த இணைகரம் மூளை விட்டம் சரியா பொருந்தா. பொருந்தி வார படம் வந்து 4 சரியா? அப்ப இதுக்கு பொருத்தமான ஆன்சரும் 4. இந்த 4வது கேள்வி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி, இது ரெண்டையும் பயன்படுத்தி பெறக்கூடிய உயர் விசைனா ரெண்டையும் கூட்டுறீங்க. ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் 42. இழிவு விசைனா பெரிய விசையில இருந்து சின்ன விசையை கழிக்கிறீங்க. அப்ப 25ல இருந்து 17 கழிச்சா பெறக்கூடிய இழிவு விசை 8 நியூட்டன். சரியா? அதுக்காக 5வது இரு விசைகளை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக கூடிய விசை. எனக்கு 2 விசையும் என்னன்னு தெரியாது. பி கியூன்னு எடுங்க. சரியா? இப்ப பாருங்க, மிக கூடிய விசை. கூடிய விசைனா 2 விசையும் கூட்டணும் தானே? கூட்டினா தானே மிக கூடிய விசை. ஒரே திசையில இருந்திருக்க வேணா, ஒரே திசையில இருந்தா கூட்டு விசை. பியையும் கியூவையும் கூட்ட வார ஆன்சர் 70. மிக குறைந்த விசை, அப்ப பில இருந்து கியூவை கழிப்பீங்க. கழிச்சா என்ன ஆன்சர்? 14. அப்ப இப்ப பீட பெருமானம் என்ன, கியூட பெருமானம் என்ன? எத்தனை கேள்வி? இது ஒருங்கமை சமன்பாடு. முதலாவது சமன்பாடு, 2வது நான் முதலாவதையும் 2வதையும் கூட்ட, பிஎம் பிஎம் கூட்டப்பட்டா 2p பிளஸ் கியூ மைனஸ் கியூ கூட்டப்பட்டா வெட்டுப்பட்டு 70ஐயும் 14ஐயும் கூட்டினா 84 நியூட்டன். ஆகவே பி சமன் 42 நியூட்டன். ஓகே, மேல போயிட்டு ஒரு சமன்பாடு, உதாரணத்துக்கு நான் 2வது சமன்பாடுல பிக்கு மேல 42 பிரதிட்டு. ஆகவே கியூ சமன் ஆன்சர் 28 நியூட்டன். ஓகே, சின்ன கேள்விகள் ஒவ்வொன்றா சரி ஐடியாக்களை பிடிச்சுக்கொள்ளும். கேள்விகள் இன்னொரு கிளாஸ் செய்வேன் தானே, அதுல ஃபுல்லா கேள்வி மட்டும் தான் செய்ய போறேன். சரியா? சின்ன சின்ன ஒவ்வொரு ஐடியாக்களையா பிடிச்சிக்கிட்டே வாங்க ஒவ்வொரு கேள்வி. இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் பார்த்தது 2 விசைகளோட விலை. அப்ப இப்ப பார்க்க போறது 2க்கு மேற்பட்ட விசைகளோட விலை. இது காணக்குள்ள அன்னைக்கு விசை பிரிப்பை நான் சொல்லி தந்தனே, அதெல்லாம் போக போக தேவைப்படும். எல்லா உதாரணம் நான் செய்ய மாட்டேன், சில உதாரணங்கள் மட்டும் தெரிஞ்சு போறேன். இப்ப கவனிங்க, முதலாவது படத்தை பார்ப்போம். முதலாவது படம் 20 5 அப்படின்னு 2 விசை இருக்கு தானே? அப்ப இது 2க்கும் உரிய விலைகள் 25. அதே மாதிரி இங்கிட்ட இருக்கு 8 நியூட்டன். அப்ப இதுக்குரிய விலைகளுக்கான 25ல அந்த 8 கழிப்பீங்க. கழிச்ச ஆன்சர் 17 நியூட்டன். சரியா? 17 நியூட்டன் முதலாவது. இங்க மொத்தம் 3 விசை தொழிற்படுது. அந்த 3 விசையை தனி ஒரு விசையா கொடுத்தேன். இப்ப பாருங்க, 3வது கேள்வி செய்யறேன். 3வது கேள்வி மேல 24 கீழே 16. அப்ப இந்த 24க்கும் 16க்கும் விலையுள் மேல் நோக்கி 8. சரியா? மேல் நோக்கி 8 திசையோட சொல்றேன், மேல் நோக்கி 8. அது இல்லாம இன்னொரு விசை இருக்கு, இது 4. இப்ப பாருங்க, 8ம் 4ம் 90 பாகையில தானே இருக்கு. அப்ப இதுக்குரிய விலைகள் காண ஆர் சமன் வர்க்கம் மூலம் 8ன் வர்க்கம் சக 4ன் வர்க்கம். 8ன் வர்க்கம் 64, 4ன் வர்க்கம் 16, கூட்டவாரான்சு 80. ஆகவே எளிய சேடுல சொன்னா 4 வர்க்கம் சமன். இதுக்குரிய விலையுள் பெரிய விசைக்கு கிட்ட, பெரிய விசை 8 தானே? அப்ப பெரிய விசை கிட்ட. நான் இந்த கேள்வி படத்திலேயே பாருங்க, இந்த 3 விசைக்கு உரிய விலையுள் நெய்யினதான் இருக்கு. நீல கலர்ல வரைகிற பாருங்க, இந்த இடத்துல 4 வர்க்க மூலம். 5வது கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வி
பாருங்க இந்த 8 7 உங்களுக்கு தெரியும் 8க்கும் 7க்கும் விடைகள் 8 தானே பெருசு. அப்ப 8ல இருந்து 7 கழிக்கிறீங்க, கழிச்ச ஆன்சர் விடையில் 1 நியூட்டன். 4 6 ரெண்டும் எதிரெதிர் திசையில இருக்குன்னா எதிரெதிர் திசையில தான் கழிப்பீங்க. சொல்லுங்க எனக்கு 4க்கும் 6க்கும் விலையுள் கீழ் நோக்கி வருமா மேல் நோக்கி வருமா? 4க்கும் 6க்கும் விலையுள் கீழ் நோக்கி வருமா மேல் நோக்கி வருமா? கீழ் நோக்கி சார். சரி, பெரிய விசை கீழே இருக்கனால விலையுள் கீழ். விலையுள் கீழ் நோக்கி 2 போகும். இப்ப பாருங்க இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தா தானே இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் உரிய விலையுள் ஆர் சமன் வர்க்கமூலம் 2 வர்க்கம் சக 1 வர்க்கம். அப்ப ஆன்சர் 5. 2 வர்க்கம் 4 1 வர்க்கம் 1 கூட்ட ஆன்சர் 5 நியூட்டன். அப்ப இந்த படத்துல விலையில காட்டுறாங்க. விலையில 2 தானே பெரிய விசை பெரிய விசை. கேள்வி படத்துல விலையில வரையிறாங்க. இது அவ்வளத்துக்கு உரிய விலையுள் இந்த திசையில வர்க்கமூலம் 5. சரியா? என உள்ளத அப்படியே கேள்வியில உள்ளதுக்கு மாத்தி வரத்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் நீங்க 7வது 8வதுலாம் சிம்பிளா செய்து பார்த்துட்டு போகலாம். சரியா? நான் 12வது கேள்வி செய்ய போறேன் பாருங்க. 12வது கேள்வி இது எப்படி செய்ய போறேன் அப்படின்னு பாருங்க. இந்த படத்துல மொத்தமா 3 விசை இருக்கு. இந்த படத்துல 12வது கேள்விக்குரிய படத்துல மொத்தமா 3 விசை இருக்கு. அப்ப அந்த 3 விசையில இந்த 30 வர்க்கமூலம் 3 அது எந்த பிரச்சனையும் இல்லை. கீழ் நோக்கி இப்படித்தானே இருக்கு. நாங்க அந்த இதுக்கு ஒரு 2 3 உதாரணம் செஞ்சேனே அந்த மாதிரி அதை கீழ் நோக்கிய திசையில இருக்கு. இத பாருங்க 20 வர்க்கமூலம் 3 இது பிரச்சனைனா இது நிலைக்குத்தாவும் இல்ல கிடையாவும் இல்ல, ஒரு சாய்வா தானே இருக்கு. 30 பாகை சாய்வா தானே இருக்கு. அப்ப அந்த விசைய 2ஆ பிரிக்க போறேன். பாருங்க இந்த இங்கிட்டு பிரி. சரியா பாருங்க. கோணம் இருக்கிற பக்கம் பிரிச்சா 20 வர்க்கமூலம் cos 30. cos 30 பெருமானம் வர்க்கமூலம் 3 கீழ் 2. 20 2ஐயும் சுருக்க 10. வர்க்கமூலம் 3ஐயும் வர்க்கமூலம் 3ஐயும் பெருக்க 3. அப்ப ஆன்சர் 30. சரியா? அப்ப அத இங்கிட்டுள்ள இந்த படத்துல கிடையா பிரித்தா அம்புக்குறி பாருங்க. 30 கிடையா பிரித்த மாதிரி அதை நிலைக்குத்தாவும் பிரிக்கணுமே. கிடையா பிரித்த மாதிரி அதை நிலைக்குத்தாவும் பிரிக்கணுமே. இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த 20 வர்க்கமூலம் போட்ட நிலைக்குத்தா தூக்கி போட்டா அம்புக்குறி கீழே தானே வரும். அதனாலதான் அம்புக்குறியை கீழே போட்டுருக்கேன். அப்ப இது கோணம் இருக்கிறதுக்கு எதிர்பக்கம் பிரிக்கிறேன். கோணம் இருக்கிறதுக்கு எதிர்பக்கம் பிரிச்சா 20 வர்க்கமூலம் 3 sin 30. sin 30 பெருமானம் அரை. அப்ப அதுல அந்த 2ஐயும் 20ஐயும் சுருக்கி விட்டான் 10 வர்க்கமூலம் அழகா போட்டுக்கொள்ளும் 10 வர்க்கமூலம். அப்ப அந்த 20 வர்க்கமூலம் 3 சாஞ்சி இருந்துச்சு. அந்த சாஞ்சி இருந்த பிரச்சனையும் இல்லாம சாஞ்சி இருந்ததுதானே இங்கிட்டு வரைஞ்சிருக்கேன் சிவப்பு கலர்ல. அந்த பிரச்சனையும் இல்லாம. இப்ப அதே மாதிரி அடுத்த பிரச்சனையை தரப்போறது எந்த விசைன்னு சொல்லுங்க. அடுத்த பிரச்சனையை தரப்போறது எந்த விசை? 20 வர்க்கமூலம் 3ல இருந்த பிரச்சனை இல்லாம ஆக்கியாச்சு. இப்ப அடுத்த பிரச்சனைக்குரிய விசை எது? 40 நியூட்டன். 40 நியூட்டன்னா அதையும் இதே மாதிரி 2ஆ பிரி. அதையும் இதே மாதிரி 2ஆ பிரி. 40 இங்கிட்டு பிரிச்சா அம்புக்குறி இந்த திசையில வரும். கோணம் இருக்கிற பக்கம் பிரிச்சா 40 cos 60. அப்ப 40 தர cos 60 பாகையிட பெருமானம் அரை. இப்ப 40 அரைனா பெருக்க 20. சரியா? அதையும் கூட சேர்க்கிறேன் இந்த படத்துல.
நான் கிடையா பிரிச்ச மாதிரி அடுத்து நிலை குத்தா பிரிக்கணும். கிடையா பிரிச்ச மாதிரி அடுத்து நிலை குத்தா பிரிக்கணும். நிலை குத்தா பிரிக்கக்குள்ள இதை கொண்டாந்து இங்க போட்டா அம்புக்குறி மேல தானே வரும். இது கோணம் இருக்கிறதுக்கு இந்த 60 பாகை கோணம் இருக்கிறதுக்கு மத்த பக்கம் பிரிக்கிறனால இதை நீங்க போட்டுக்கொள்ளுங்க 40 sin 60. sin 60 பெருமானம் வர்க்கமூலம் 3/2. அப்ப இதுக்குரிய ஆன்சர் 20 வர்க்கமூலம். பாருங்க அம்புக்குறி திசைனா ரொம்ப முக்கியம். மேல் நோக்கிய திசையில 20 வர்க்கம். இப்ப நாங்க முதல் செஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு அழகான வடிவம் ஒண்ணு வந்துருச்சு தானே. இப்ப கூட்டுறது கழிக்கிறது மட்டும் தானே செய்யிருக்கு. சரியா? முதலாவது பாருங்க கிடையா உள்ள விஷயம் பாருங்க. கிடையா உள்ள விஷயம் 20 30 ஒரே திசையில இருக்குன்னா ரெண்டுமே இடது பக்கம். ஒரே திசையில இருந்தா விரைவுக்கான கூட்டுவீங்க. 20 30 கூட்டி போட்டு 50. சரியா? 50. அடுத்து கவனிங்க. நிலை குத்தா 3 விசை இருக்கு. 3 வட்டங்கிட்ட நிலை குத்தா 3 இருக்கு. இதுல 10 வர்க்கமூலம் 3 30 வர்க்கமூலம் 3 கீழே கீழே. அப்ப அது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா ஆன்சர் 40 வர்க்கமூலம் கீழே. 20 வர்க்கமூலம் 3 மேல. அப்ப எதிரெதிர் திசையில இருந்தா கழிக்கணும் தானே. அப்ப 40 வர்க்கமூலம் 3 தானே பெருசு. 40 வர்க்கமூலம் 3ல இருந்து 20 வர்க்கமூலம் 3 கழிச்ச ஆன்சர் 20 வர்க்கம். பெரிய விசை கீழே தானே இருக்கு. அப்ப கீழ் நோக்கி போட்டுக்கொள்றேன் 20 வர்க்கம். இப்ப சோக்க பாருங்க. எல்லா விசையையும் 2 விசையா மாத்திட்டேன். இந்த ரெண்டும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தா தானே இருக்கு. அப்ப இப்ப சமன்பாடு போடுறேன். ஆர் சமன் வர்க்கமூலம் 50 வர்க்கம் சக 20 வர்க்கமூலம் 3 முழுவதின் வர்க்கம். 50 வர்க்கம் 2500. கேள்விக்கு ஆன்சர் பாடமாக்குற இல்ல என்ன செஞ்சுட்டு போறேன்னா அந்த மெத்தடை தான் விளங்கி கொள்ளணும் நீங்க. சரியா? எது சுருக்கள் எல்லாம் சரியா அது நீங்க நிறைய பயிற்சி செய்ய. சரியா? இப்ப அது நிறைய பயிற்சிகள் செய்ய. அப்பதான் சுருக்கள் உங்களுக்கு வரும். 20 வர்க்கம் 400 வர்க்கமூலம் 3 வர்க்கம் 3. இத கூட்ட ஆன்சர் வரும் 3700. இன்னொரு விஷயம் கல்குலேட்டரை எல்லா விஷயத்துக்கும் நம்பிடாது. சில சுருக்கல்களுக்கு கல்குலேட்டரை நீங்க யூஸ் பண்ணி கூட உங்களால ஆன்சர் எடுக்க இயலாது. அது கல்குலேட்டர்ல பெருக்கல் பிரித்தல் வர்க்க மூலம் காண்றது அதுதான் செய்யலாமே ஒழிய சில சுருக்கள் உங்களால கல்குலேட்டர் செய்ய. இதை எளிய சைடுக்கு மாத்தினா 10 வர்க்க மூலம் 37. சரியா? எப்படி விலையில் கண்டேன்னு சொல்லியிருக்கு. இதிலோட மற்ற கேள்வியை நீங்க செய்து பார்த்துக் கொள்ளும். அடுத்து கவனிங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறேன். விசை திருப்பம். விசை திருப்பம். சரியா? அப்ப திருப்பத்துக்குரிய சமன்பாடு F தர டி. Fனா விசை, Dனா செங்குத்து தூரம். Fனா விசை, Dனா செங்குத்து தூரம். சரியா? நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. திருப்பத்துல பருமன் காண்றது லேசு. திசையையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளணும். இங்க ஒரு புள்ளி ஓ இருக்கு. நீங்க இந்த கேள்வி எல்லாம் புள்ளி ஓ பற்றி தான் திருப்பம் காண போறீங்க. எந்த புள்ளி பற்றி திருப்பம் காண போறீங்களா? புள்ளி ஓ பற்றி. சரியா? அப்ப ஓல இருந்து இப்படி ஒரு விசைய கொடுக்குறாங்க. சரியா? அப்ப பாருங்க இந்த புள்ளி ஓவ அப்படியே அதே இடத்துல அந்த இடத்துல இறுக்கி பிடிச்சு கொள்ளும். இறுக்கி பிடிச்சிட்டு இங்க மேல் நோக்கி ஒரு விசை கொடுத்தா. சரியா? இப்ப சும்மா எடுங்களேன். உங்களோட கையில பேனை ஒண்ணு எடுத்துக்கொள்ளும். பேனை ஒண்ணு எடுத்துட்டு இந்த புள்ளிக்கோடு இருக்கு. இந்த பாருங்க புள்ளிக்கோடு. இந்த புள்ளிக்கோட்டுல இருக்கிற மாதிரியே அந்த பேனையே பிடிச்சுக்கோ. சரியா? பிடிச்சிட்டு ஓன்ற புள்ளி அப்படியே இறுக்கமா பிடிச்சிட்டு பேனையிட மத்த முனைக்கு விசை ஒண்ண கொடுத்து பாருங்க. சரியா? விசை ஒண்ண கொடுத்தா அந்த பேனை இடஞ்சுழியாக சுத்தும். அப்ப இங்க ஓ பற்றிய திருப்பம் கண்டா ஓ பற்றிய திருப்பம் இடஞ்சுழி அப்படின்னு வரும். அப்ப தெளிவா எழுதணும். ஓ பற்றி இடஞ்சுழியாக. இடஞ்சுழிக்கு தான் இங்க போட்டிருக்கேன். இதுதான் குறியீடு. இடஞ்சுழி இப்படி போட்டா வளைஞ்சு. சரியா? அப்ப இங்க ஓ பற்றிய திருப்பம் ஓ பற்றிய திருப்பத்துக்குரிய ஆன்சர் ஓ பற்றிய திருப்பம் இடஞ்சுழியாக
எஃப் தர டி. இதுல என்ன சொல்லுங்க, ரெண்டாவது படத்துல ஓ பற்றிய திருப்பம் இடஞ்சுழியா வலஞ்சுழியா? ஓ பற்றிய திருப்பம் இடஞ்சுழியா வலஞ்சுழியா? எந்த திசையில வருமாறு? ஓன்ற இடத்த அந்த இடத்துல நிலையா வச்சுப்போம். சரியா? இந்த டொட் லைனுக்கு சரியா ஏதாவது ஒரு கோல் ஒண்ணு வச்சுட்டு இந்த இடத்துக்கு திசை ஒண்ணு கொடுத்தா யோசிச்சு பாருங்க, அந்த பொருள் எங்கிட்ட சுத்தும்? வலஞ்சுழி வலஞ்சுழி சார். வலஞ்சு. சரி, அப்ப நான் போடுறேன் ஓ பற்றிய திருப்பம் வலஞ்சுழி. உண்மை இப்ப இதெல்லாம் பிசிக்கல் கிளாஸா இருந்தா நான் செஞ்சு காட்டக்குள்ள நல்லா விளங்கும். சரியா? இந்த பேனை ஒண்ணு வச்சுக்கோங்க, புடிங்க திருப்புங்கன்னு சொல்றது சரியா கொஞ்சம் பொருத்தம் இல்லதான். பட் நீங்க அதை கற்பனை ரீதியா யோசிச்சு பார்த்துக்கொள்ள பழக்கம். சரியா? வலஞ்சுழி சரி, வலஞ்சுழிகள் விளங்கிருந்தா சரி. இப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னா, இந்த தூரம் செங்குத்து தூரம் இல்லையா? பாருங்க டீட்டான்னு தானே கொடுத்திருக்காங்க. அப்ப நான் செங்குத்து வரைகிறேன். பாருங்க செங்குத்து வரைகிறேன். இந்த எக்ஸ்ன்றது தானே செங்குத்து தூரம். அப்ப அந்த செங்குத்து தூரத்தை தான் கண்டு போடணும். சரியா? பாருங்க இது ஒரு செங்கோணம் கோணம். என்ன இந்த கோணம் டீட்டாவுக்கு எக்ஸ் எதிர்பக்கம், டி செம்பக்கம். எதிர்பக்கம் செம்பக்கம்னா சமன்பாடு சைன் டீட்டா. சைன் டீட்டா சமன் எதிர்பக்கம் எக்ஸின் கீழ் செம்பக்கம் டி. ஆகவே எக்ஸ் சமன் ஆன்சர் டி சைன் டீட்டா. செங்குத்து தூரத்தை கண்டே பாத்தீங்களா? செங்குத்து தூரம் என்னன்னு வந்திருக்கு? டி சைன் டீட்டா. இப்ப சமன்பாடுல பிரதிடுங்க. ஓ பற்றி வளைஞ்சு திசை எஃப், செங்குத்து தூரம் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போறீங்க? எக்ஸ்ன்றது அவங்க கொடுக்கலையே, நானா தானே போட்டு செஞ்சுட்டு போனேன். அப்ப எக்ஸுக்கு பதிலா டி சைன் தீட்டா. அப்ப கவனமா இருக்கணும், இங்க தூரம் போடக்குள்ள கட்டாயம் செங்குத்து தூரம் தான் போடணும். சரியா? தூரம் போடக்குள்ள கட்டாயம் செங்குத்து தூரம் தான் போடணும். இத கொஞ்சம் கேள்விகள் பார்க்க முதல்ல செஷன் உங்களுக்கு முடிய போகுது. அப்ப லீவ் ஆயிட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல திரும்ப ரீஜாயின் ஆகிக்கொள்ளும்.